ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதை நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு, வெல்லம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, புளி 1 எலுமிச்சை சைஸ், கடுகு 1/2 ஸ்பூன், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, நெய் தாளிக்கிறதுக்கு. நெய் இருந்தாலும் சரி, சமையல் எண்ணெய் இருந்தாலும் சரி, அதில் எதனா பயன்படுத்திக்கலாம். வாங்க பருப்பு ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். சீரகம், மிளகு ரெண்டுத்தையுமே கொரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பொடி பண்ண மிளகு சீரகம். இப்போது புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வேக வச்ச துவரம்பருப்பு, பொடி பண்ண மிளகு சீரகம், நசுக்கிய பூண்டு, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், வெல்லம் சுவைக்கேற்ப, உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு உப்பு புளிப்பு ரெண்டுத்தையுமே சரி பார்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கரைச்சி வச்ச புளி தண்ணியை கொதிக்க விடலாம். இப்போது ரசம் கொதிச்சிருச்சு. கட் பண்ண தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ ரசம் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான பிறகு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் ப்ரௌன் ஆனதும் கொதிக்க வச்ச ரசத்து மேலே ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போது சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்து மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி சூடாக பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.